ஹூத்திகள் என்று பரவலாக அறியப்படும் ஏமனின் அன்சார் அல் அமைப்பினர் சவுதி அரேபியா மீது தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ள நிகழ்வு ஈரான் மீதான போர் மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதை குறிக்கிறது. ஈரானின் நெருங்கிய கூட்டாளிகளான ஹூத்திகள் ஏமனின் தலைநகர் சனா உட்பட பெரும்பாலான மக்கள் அதிகமுள்ள பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். சவுதி அரேபியாவுடன் ஹூத்திகள் ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததால் இந்த போரில் நேரடியாக ஈடுபடுவதை அவர்கள் தவிர்த்து வந்தனர். ஹூத்திகள் தவிர்த்து ஏமனுக்கென சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஒன்று உள்ளது. இந்த அரசின் படைகளால் சனாவில் உள்ள விமான நிலையம் ஒன்று ஜூலை 13ஆம் தேதியன்று தாக்கப்பட்ட நிலையில் இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட இந்த அரசு ஏமனுக்குள் தனக்கு விசுவாசமான படைகளை வைத்துள்ளது. இருப்பினும் ஹூத்திகளே ஏமனின் மிக சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிக்க அரசியல் இராணுவ சக்தியாக இருந்து வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு ரியாத் தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய ஹூத்திகள் செங்கடலில் உள்ள சவுதி துறைமுகங்களை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது ஜூலை 20ஆம் தேதியன்று தடைகளை அறிவித்தனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியும் பிற ஏற்றுமதிகளும் ஈரானின் முற்றுகையால் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்நாடு செங்கடல் துறைமுகங்களை குறிப்பாக யான்புவை சார்ந்திருப்பதை அதிகரித்துள்ளது. யான்புவிலிருந்து ஆசிய சந்தைகளுக்கு செல்லும் எண்ணெய் டேங்கர்கள் பாப் எல் மந்தேப் நீரிணை வழியாக செல்ல வேண்டும். இந்த நீரிணை தான் செங்கடலை ஏடன் வளைகுடாவுடனும் அரபிக்கடலுடனும் இணைக்கிறது. பாப் எல் மந்தேப் பகுதியில் அமைந்துள்ள ஏமனின் செங்கடல் கடற்கரையின் பெரும்பகுதியை ஹூத்திகள் கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களால் அந்த பகுதியில் போக்குவரத்தை தடை செய்ய முடியும். பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கிய பிறகு ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியது. அந்நிலையில் பாரசீக வளைகுடாவில் உள்ள எல்லா நாடுகளுமே தங்கள் ஏற்றுமதியை தக்க வைக்க போராடின. இருந்தபோதிலும் சவுதி அரேபியா தனது நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்களை செங்கடல் பகுதியில் உள்ள ஏற்றுமதி முனையங்களுடன் இணைக்கும் கிழக்கு மேற்கு குழாய் வழியை பயன்படுத்தி அந்த தடையின் தாக்கத்தை தணித்தது. ஹூத்திகள் ரியாத் மீது முழுமையான தடையை அமல்படுத்தினால் அந்நாடு மிக ஆழமான பொருளாதார சீர்குலைவை எதிர்கொள்ள நேரிடும். ஈரானின் சிவில் கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து குவைத்தின் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மீதும் மின் கட்டமைப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இவையெல்லாம் இந்த யுத்தம் இந்த பிராந்தியத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஈரான் நடத்தும் எதிர்த்தாக்குதலின் முதல் கட்டத்தில் பாரசீக வளைகுடாவில் உள்ள முடியாட்சி நாடுகள் தான் இலக்காக இருந்தன என்றாலும் இரண்டாவது கட்டத்தில் அமெரிக்காவின் 2 முக்கியமான இராணுவ தளங்களை கொண்டுள்ள ஜோர்தானையும் இலக்காக்கும் வகையில் அத்தாக்குதல் விரிவடைந்துள்ளது. இப்போது ஹூத்திகளின் தடையால் போரின் பொருளாதார ரீதியான துன்பம் மேலும் ஆழமாகவிருக்கிறது. ஜூன் 17ஆம் தேதியன்று ஈரானுடன் அமெரிக்கா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மோதலில் இருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆனால் ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பான சர்ச்சைகள் காரணமாக மீண்டும் போருக்கு திரும்புவதன் மூலம் திரு ட்ரம்ப் அந்த வாய்ப்பை பாழடித்தது மட்டுமின்றி அமெரிக்காவை மற்றொரு முடிவற்ற வெல்ல முடியாத போரில் இழுத்துச் செல்லும் அபாயத்தையும் அதிகரித்துள்ளார். இப்போதெல்லாம் அவர் ஈரான் மீது ஒரே மாதிரியான இராணுவ வியூகங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறார். ஆனால் வெவ்வேறு விதமான முடிவுகளை எதிர்பார்க்கிறார். திரு ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற விரும்பினால் அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும்.